யோ அறிவில்ல எப்படி வண்டி ஓட்ட கண்ணு தெரியலையா? ஏன்பா கொஞ்சமாவது மரியாதை கொடுப்பா. நான் யாருன்னு தெரியல. நான் உங்க அண்ணனுக்கு மச்சான். நீ எங்க அண்ணனோட மச்சானா உனக்கு நான் மரியாதை கொடுமா? எங்க அண்ணனுக்கே நான் மரியாதை கொடுக்கல. போன் பண்ணி வர சொல்லி அவனை. சரி இருங்க, கையெடுங்க நீங்க. வண்டி வச்சுடுறான். வண்டி இண்டிகேட்டே ஒஞ்சிச்சு. ஹலோ ஹலோ மாமா, கொஞ்சம் வாங்க மாமா. இங்க உங்க தம்பியோட வண்டியை இஷ்டம் மாமா. பிரச்சனை பண்றாரு அவரு. தம்பி வண்டியா இஷ்டியா? எங்கடா இருக்கு இப்ப நீ? அவர் வீட்டு முன்னாடி தான் மாமா இருக்கேன். சரி அங்கே இரு, வரேன். நான் சொன்னார் அவரு வராரா? இருங்க மாட்டோம். என்னடாச்சு? இந்த வண்டி தான் மாமா. எவ்வளோ செலவாகும் இதுக்கு? எனக்கு தெரியாது மாமா, அவருக்கு தான் தெரியும். எவ்வளோ செலவாகும் இதுக்கு? 2000 ரூபாய் செலவும். இண்டிகேட்டர்லாம் வச்சிருக்கான். உன் மச்சான் சொல்லி சப்போர்ட் பண்ண வேண்டியா? ஒரு நிமிஷம் மச்சான், நீ ஆபீஸ்ல போயிரு, நான் வரேன். என்ன காசு செலவாயிடும்? என் மச்சானோட எனக்கு 2000 ரூபாய் பேச இல்லையா? இந்த 20000 ரூபாய் வச்சுக்கோ. மாமா எனக்கு ஒரு விஷயம் புரியல மாமா. நீங்களே வண்டியை போய் இடிக்க சொன்னீங்க, நீங்களே காசு குத்தீங்க. என்னதான் மாமா நடக்குது? அதுவா? நம்பா சதாம, நான் சொல்லுங்கண்ணா. உன் தம்பி பாத்தியா என்ன பண்ணா? யாருக்கிட்ட 20000 வாங்கிட்டுக்கிறான். வந்து 2 நாள்ல கொடுக்கலனாக்கா வந்து கடையாண்ட கல்லாட்டை பண்ணுவான்னு சொல்றான். என்ன இருக்குது நீ பார்த்து முடிச்சிடுப்பா. ஏன்னா நான் பார்த்தேன் அங்க, அதனால வந்து உன்கிட்ட சொல்றேன். அவன் கடை வைக்கட்டும் வைக்காம போட்டோண்ணா. என் தம்பிக்கும் எனக்கும் இருக்க உறவு முடிஞ்சிச்சுண்ணா. அவன் எப்படின்னா போட்டோம், எனக்கு என்னண்ணா இருக்கு, கொடுங்கண்ணா. இதுதான் மச்சான். மச்சான் என் தம்பி என் கூட இருக்கட்டும், இருக்காம போகட்டும். அவன் பேசட்டும், பேசாம போகட்டும். தம்பிக்கு ஒரு கஷ்டம்னா உதவாதவன் ஒரு அண்ணனே இல்லை. அண்ணன் தம்பின்ற உறவு வாழ்க்கையில ஒரு முறை தான் வரும். அதை சாகிற வரைக்கும் யாராலும் மாற்றவே முடியாது. அந்த தம்பிக்கு ஒரு கஷ்டம்னா இந்த அண்ணன் எங்க இருந்தாலும் ஓடி வருவானா.